நண்பர்களே வணங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா சுராஜ் 7244 FE 4 டிரைவரு சேர்த்த உழவு தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நெல் இது வயல் ஒட்டி நட்டு அறுத்து அப்படியே வைக்கோலோடையே ஓட்டுனதுங்க. இந்த பக்கம் நேற்று அறுத்து முந்தா நேற்று அறுத்தது. இது இன்றைக்கி இந்த இது ஒன்று பயிர் கொஞ்சம் இருக்குதுங்க. அது இதையும் ஓட்டி நட்டுக்கலான்ட்டு அப்படியே வைக்கோல் கூட சுற்றலைங்க. வைக்கோல் சுற்றுறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால் அப்படியே விட்டு ஓட்டிடலான்ட்டு ஓட்டிகிட்ருக்குதுங்க. சரி, வண்டி லோ செகண்டு 1300 RPMங்க. அதிகமாக இந்த பக்கம்லாம் சுராஜ் தாங்க. மகேந்திரான்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில வண்டி தாங்க இருக்கும். அதிகம் மகேந்திரா அது 275 575 அவ்வளோதான். அது ரெண்டு வண்டி தான் இருக்கும் அதிகமாக. இதில் முருகன் தாங்க வண்டி. முதல்ல ஓட்டி வச்சுங்க, அது ரெண்டாவது ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படி. எங்கள் ஊர் சைடெலாம் நான் நெல் நட்டு நடுவு பாதியில் ஒரு 10 காடு 10 இதெல்லாம் நெல் அறுத்துட்டாங்க. இப்போ இது நெல் அறுத்துட்டு மறுபடியும் பயிர் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க. அதை அப்படியே ஓட்டி நட்டிடலான்ட்டு ஓட்டிகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டி ஃபோர்டு, அது பெரியப்பா தாங்க. அது ஓடிட்டு இருக்குது. இந்த வயலில் அந்த பக்கம் அந்த வயலில் நடுறாரு. இன்னும் 2 காடு தள்ளி தான். எப்படிங்க உங்கள் ஊர் சைடெலாம் இப்போ ரொட்டேட்டில் விட்டு ஓட்டுனா சேத்துல ஓட்டுனா எவ்வளோ மணிக்கு எவ்வளோன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறோம். சத்தமேலாம் அது ஓடுதுங்க அப்படியே. ரெண்டாவது அதில் ஓட்டிட்டு இருக்கிற அப்படி. அதிகமாக இந்த பக்கம் யாரும் கேஜல் மட்டிலாம் அடிக்கிறது இல்லைங்க. அப்படியே ரொட்டேட்டர்லேயே 2 உழவு ஓட்டி அப்படியே நட்டுறது. ஏதோ ஒரு சிலர் தாங்க கேஜால் போட்டு அடிக்கிறது. ஏதோ ஊரில் ஒருத்தர் 3-4 பேர் தான். மற்றபடி எல்லாம் ரொட்டேட்டர் விட்டு 2 உழவு ஓட்டி நட்டுருக்குங்க. மாத்திரம் ஃபோனே பேசிகிட்டு இருக்கிறது, யார்கிட்ட தான் பேசுகிற அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் யாரும் இல்லை தம்பி, யாரும் இல்லை தம்பின்றாரு. ஆள் வச்சிருப்பா அப்படி உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். இருக்கட்டும், இருந்தால் நல்லா இருந்தால் சரி.
அப்படி உங்கள் ஊர் சைடில் சீசன் முடிஞ்சது, நெல் நடுற சீசன் முடிஞ்சதா இல்லை இன்னும் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆனு அதை கமெண்ட் பண்ணுங்கள். விருது முருகன் வந்துங்க 2 963 ஒன்று இருக்குதுங்க, அப்புறம் 744 ஒன்று இருக்குது, அப்புறம் 275 ஒன்று இருக்குதுங்க. அதான் அதில் தான் கேஜல் மட்டும் அப்படி அந்த சீசன் அது முடிஞ்சுதுங்க. அதனால் இப்போ இது மேக்ஸிமம் அதிகமாக இதில் தான் ஓட்டுறது சேர்னா 744 ஃபீல. அதில் 963 அது இந்த வண்டிக்கு எதாவது மாட்டிக்கிச்சுனாங்க அந்த வண்டியை இப்போ அப்படி மற்றபடிக்கெலாம் சேர் ஓட்டுறதுனா இந்த வண்டி தான். அதேமாரி இந்த சேர் ஓட்டுறது இந்த ரோட்டர் எடுத்ததுங்க கோமதி 42 பேடு. காலையிலேருந்து 3 மணி நேரமாக நிற்கிதுங்க வண்டி. இப்போ தான் ஓடுது. இது வேறு இந்த எங்கள் ஊர் வேறு நிற்கிற கரண்ட் வேறு இல்லைங்க, கரண்ட் வேறு லேட்டாகிருக்குது, கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால் இதில் கொஞ்சம் வாரத்தில் லேட் ஆகிடுச்சுங்க. அதில் ஃபியூஸ் போயிடுச்சலாம் போட்டு விட்டு முன்னாடி இப்போ தான் தண்ணி எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டுருக்குறோம். நம்ம முருகனன்னு ஒரு ஒரு 744 வச்சுருந்தாருங்க. அதுக்கு அந்த சேனல் வச்சுக்கிறப்போ யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தா அப்படி ஃபார்மர் சன்னுன்ட்டு அந்த வீடியோ அதில் அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ போடும். அப்படி இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறாரு முருகன் சாருக்குன்னு, அதை போய் ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் மாடல் வந்து உளுந்து போட்டி 2 இருக்குதுங்க, பொது மாடல் 2, அப்புறம் 2 ரொட்டேட்டரு, 5 கலப்பை, ஸ்ப்ரிங் கலப்பை, அவ்வளோதாங்க. அதுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க, அது இல்லை. இந்த ஒரு சைடில் அவ்வளோதாங்க, அவ்வளோதான் ஓடும். ரொம்பலாம் எம்பி ஃப்ளாக்கில் அந்த கலப்பெலாம் ஓடாது. சட்டி கலப்பெலாம் அதிகம் ஓட்டலில் அந்த பக்கம். இதை ஓட்டுறதே எனக்கு நேரம் இருக்காதுங்க. ட்ரெய்லர் 2 இருக்குது.
இந்த ஜாண்டியர் 5205 அந்த வீடியோ ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு அடுத்த இந்த வாரத்தில் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த வண்டி ரிவ்யூ சுராஜ் 744 FE 4-wheel drive ரிவ்யூ வேணாலும் கேளுங்க. அப்புறம் 963 FE அந்த வண்டி வேணுனாலும் கேளுங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த ஃபோர்டு வண்டி, அந்த வண்டி ஃபோர்டு 3600 அந்த வண்டி ரிவ்யூ வேணாலும் கேளுங்க, அதை எடுத்து போடுறேன். அந்த வண்டிக்கு இப்போ பெயிண்டிங் பண்ணுங்க, ரீபெயிண்டிங் பண்ணோம். அது உங்கள் ஊர் சைடுக்கு ஆளுக்கு எது இருந்தாங்கன்னா லோக்கல், உங்கள் ஊர் அதிகமான லோக்கல்லாம் ரொம்ப இல்லைங்க, இங்கே மோர்பாளையம் சைடுக்கு யாராவது நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுங்க எது இருக்காங்களான்ட்டு, ஆளுங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், அவர் என்ன ரேட்டு என்னன்னு பண்ணிக்கலாம். அதுங்க எங்கள் பெரியப்பா நான் இது பக்கத்தில் அடிச்சிருந்தாங்க, அது அவர் நம்பராங்க விட்டுட்டுங்க. அப்புறம் அவர் மறுபடியும் அவரும் ஆள் பிடிக்க முடியல அவரை. கேஜிஎல் போட்டு ஓட்டுறது பரவாயில்லையா, இல்லை ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுறது பரவாயில்லையா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக இந்த பக்கம்லாம் ரொட்டேட்டர் தாங்க போட்டு ஓட்டுறோம். இது ஒரு 2 டிக்கெட்டு தான் கேஜிஎல் போட்டு மாட்டுறது அடிக்கிறது. என்னென்னாங்க, கேஜிஎல் போட்டு அடித்தோம்னா உள்ள அடிமண்ணெலாம் மேலே பேந்துக்கிட்டு வரனால கொஞ்சம் மண் பயிர் கொஞ்சம் நல்லா வருங்க. அதுவும் ஒரு காரணன்றாங்க. அப்புறம் ரொட்டேட்டர்னால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. கேஜிஎல் போட்டு அடிக்கிறதாங்க பரவாயில்ல. இதுதான் அடி மண் இப்படி மேலே வெட்டிட்டு வரப்போ தான் மண், புது மண் மேலே வரும், பழைய மண்லாம் அடியில் போயிடும். கேஜிஎல் போட்டு ஓட்டுறது பரவாயில்லையா, ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுறது பரவாயில்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறோம்.
இதான் நம்ம முருகண்ணே. ஏப்பாங்களே இப்படி மேலே சேர் அடிக்குது. வேறு கட்டி வந்து புது கட்டி கட்டி கேஜில் வச்சுக்கோ. சரி சரி. புது கட்டி புது கத்தி இருந்ததுனால சேர் மேலே அடிக்குது. கத்தி தேய்ச்சிக்கிட்டா அது கத்தி அரை கட்டி வச்சா மேலே சேர் அடிக்காது. அதான் வண்டி தான் மேலே நீளம் கட்டிக்கிட்டு நல்லா அடிக்கும். இதுக்குன்னே தண்ணி ரொட்டேட்டர் வாங்கினது தானே? இல்லை எல்லாமே ஒரே ரொட்டேட்டர் இருக்கும். ஆல் இன் ஒன். அதான் 2வது சால் ஓட்டுது. அதான் காட்டுக்காரர் 2 சாலே போடுறாரு. 2 சாலே போதுமாமா? பண்ணுறது காட்டுக்காரர் சொல்றாரு. எல்லாம் அப்படிதான். ஒருத்தன் ஒரு உழவு ஓட்டினா போதுன்றான். இதுவே பட்டு வந்துருச்சு, என்ன பண்ணுறோம் போதுங்கிறாப்ப. அதான் அதே கலப்பையை ஓட்டினா கையில் ஓட்டினா இது ஓட்டினா சீக்கிரம் சேராகி போயிடும். கலப்பையில் ஓட்டினா நை ஓடிட்டு போயிடுது. 2 சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அதிகமாக சேர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி தானே? இந்த வண்டி 2005. இந்த ஏரியாவே ரொட்டேட்டர் மாதிரி. அதான் இவங்க எங்கள் ஏரியா மோர்பள்ளி சைடு ஃபுல்லாக ரொட்டேட்டர் தாங்க. முன்னே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேஜிஎல் மாட்டி அடிச்சிட்டு இருந்தது. ஒரு 100 மணி நேரம் ரொட்டேட்டர் ஓடுதா, கேஜிஎல் ஒரு 20 மணி நேரம் வரும். அவ்வளோதான். அப்புறம் இப்போதான் எல்லாம் ரொட்டேட்டருக்கு மாறியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ காட்டுக்காரர் தான் ஓட்டினேன் முத. ஆமாம். இந்த இடம் எப்பயுமே இறங்கும். இந்த இடம் எப்பவுமே இறங்கவே இல்லை. ஆமாம், இந்த இடம் தாங்க மெயினாக இறங்கும். 2005 கேஜிஎல் ஓட்டி அடிக்கிறப்ப வீடியோ கார்டு இருக்கும். வீடியோ கூட முருகண்ணா சேனலில் பாருங்கள், ஃபார்மர் சேனல் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடம் தாங்க அதிகமாக முத கேஜில் அடிக்கிறப்ப 2005 அந்த இடம் தாங்க அதிகமாக இறங்குச்சு. வேணா அந்த வீடியோ இருக்குங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு 4வது வருஷம் சேர் ஓட்டுறது. 4வது வருஷம் இது வந்து 4வது வருஷம் சேர் ஓட்டுற. அப்படி மொதல் வருஷம் ஓட்டுறப்ப அந்த இடத்துல மாட்டிச்சு. 2வது வருஷம் இறங்குச்சு. இந்த வருஷம் ரொட்டேட்டர் ஓட்டுறதுனால அவ்வளோக்கு இறங்கல. 3 வருஷம் ஓட்டுனால எல்லாம் மண்ணெல்லாம் 3 வருஷம் ரொட்டேட்டர் தான். அதான் ஒரு காட்டுக்கு அதை ஓட்ட இருப்பாங்க. எல்லாம் வயலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. நான் 2005 ஓட்டின வீடியோ இருக்குங்க. நான் அடுத்த வீடியோ நான் போடுறேங்க இந்த வாரத்தில். காட்டுல ஒரே மட்டமாக வேடு பக்கமே இல்லை. அதான் வளையிறோம். அதெல்லாம் ஒரு உழவு தாங்க ஓட்டி இருக்குது. இன்னொரு உழவு 2வது ஓட்டிகிட்டு இருக்குது. 2.5 மணி நேரத்தில் வேலையை முடிஞ்சது. 4 ஏக்கரா இருக்கும். 1 ஏக்கராவே இருக்கும். அவ்வளோ டைமிங் தான். அதேதான். இந்த இடம் தாங்க, அந்த மூடட்டும் இந்த லைன், இந்த தென்னை மரம் வரைக்கும் இந்த இடம் தான் அதிகமாக மாட்டோம்.